ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இனர்ட் கேஸஸ் குரூப் 18 லாஸ்ட் குரூப்பில், அந்த பி பிளாக்கோட லாஸ்ட் குரூப் வந்து 18th குரூப்பில் இருக்க இனர்ட் கேஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். இனர்ட் கேஸஸ்க்கு இன்னொரு நேம் வந்து நோபல் கேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா நோபல் கேஸஸுமே அட்மாஸ்பியரில் வந்து ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நம்மளுக்கு சின்ன கிளாஸ்லேருந்தே தெரியும். ஸோ இந்த நோபல் கேஸஸில் வந்து நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அண்டு பாயிலிங் பாயிண்ட், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியம் டு ரேடான், அதாவது மேலேருந்து ஹீலியத்தில் ஹீலியம், தென் நெக்ஸ்ட் வந்து ஆர்கான் ஜெனான் இப்படி வரக்குள்ள அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது, பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இது அயோனைஸ் பண்ண எனர்ஜி, அதாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் அயோனைஸ் எனர்ஜி. ஸோ அந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியத்துலேருந்து ரேடானுக்கு வர வர சைஸ் பெருசாக பெருசாக அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இருக்கிறதுலே எல்லா, அதாவது பீரியாடிக் டேபிளில் இருக்க எல்லா எலமெண்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ளையும் நோபல் கேஸஸ்க்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபுல்லி ஃபில்டாக இருக்கக்குள்ள நம்ம எனர்ஜி அதிகமாக கொடுத்து தான் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள், ஃபுல்லி ஃபில்டாக இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஸோ நீ எலக்ட்ரானை கெயினும் பண்ணாது, லாஸும் பண்ணாது. ஓகேவா, சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் உனக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது நியான், ஜெனான், கிரிப்டான், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹீலியம் மிஸ் பண்ணியிருக்காங்க, அது சின்ன எலமெண்ட், சம்டைம் அதனோட ப்ராப்பர்ட்டிஸும் வேரி ஆகுது. ஸோ அதனால் அதை விட்டுட்டு நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 293 கெல்வினில் கேஸஸ் தான். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து 293 கெல்வினில் கேஸஸ். தென் அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க, நியானுக்கு 10, ஆர்கான் 18, கிரிப்டான் வந்து 36, ஜெனான் 54 அண்டு ரேடான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 86. தென் இதோட ஐசோடோபிக் ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. நியானுக்கு ஒரே ஒரு ஐசோடோப் தான் இருக்குது, ஆர்கான் 1, கிரிப்டான் 1, ஜெனான். தென் ரேடானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப், ஏன்னா இது கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவ் நேச்சரால் 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. தென் அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நியான்லேருந்து போக போக போக, அதாவது நியான் 20, ஆர்கான் 39, கிரிப்டான் 77, ஜெனான் 131, ரேடான் வந்து 222. அதாவது இது ஐசோடோமிக் ஃபார்மில் வச்சு பார்க்கல ஃப்ராக்ஷனேட்டாக வரும். ஸோ மேலேருந்து கீழே வர வர அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. தென் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இது ஃபுல்லி ஃபில்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து என்ன இருக்கும், NS2 NP6 கான்ஃபிகரேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2s2 2p6, இது 3s2 3p6, இது 4s2 4p6, இங்கே 5p6, இங்கே 6p6 இருக்கு. ரேடியஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 1.54, அடுத்தது 1.88, கீழே வர வர என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், 220 வரைக்கும் இருக்குது. தென் டென்சிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நியானுக்கு 8.25, தென் ஆர்கானுக்கு 1.63 இருக்குது. இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் கிரிப்டான் வந்து 3.4, 2 × 10⁻³ தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜெனான் வந்து பார்த்தீங்கன்னா 5.3 × 10⁻³. அங்கே நியானுக்கு மட்டும் 8 இருக்குங்க மிஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், அது 10⁻⁴ இருக்குது, அதை பாருங்கள். தென் ரேடானுக்கு வந்து 9.07 × 10⁻³ இது இதோட டென்சிட்டி. தென் மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்க்கக்குள்ள என்ன ஆகுது, மேலேருந்து, அதாவது நியான் டு ரேடான் போகக்குள்ள உனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னாவே உனக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த நோபல் கேஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோ அட்டாமிக்னா தனித்தனி ஆட்டமாக தான் இருக்கும். ஆர்டர்லெஸ் அண்ட் கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ். ஆர்டர்லெஸ்னால் என்னது, எந்த ஆர்டர், எந்த ஒரு நறுமணமும் இருக்காது, கலர் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, நான் இன்ஃப்ளமேபிள், எரியும் எரியாது. தே ஆர் ஹைலி அன்ரியாக்டிவ். இது வந்து என்னது, ஹைலி அன்ரியாக்டிவ், இதுக்கு என்னது ரியாக்டே பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இதை மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மந்தமாகவே இருக்கும். தே ஆர் நான் மெட்டாலிக் இன் நேச்சர், மெட்டாலிக் கேரக்டரும் இதுக்கு கிடையாது. ஸோ இதுதான் வந்து இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒன்லி ஜெனான் அண்ட் கிரிப்டான் ஷோ சம் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. இந்த ஜெனான் கிரிப்டான் மட்டும் தான் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி கொஞ்சம் காமிக்குது. அதாவது இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சர்டைன்ஸ், ஒரு சில கண்டிஷன், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சில கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இதுவும் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஜெனான் ஃப்ளூரைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரியாக்ஷன் ஆஃப் ஜெனான் அண்ட் ஃப்ளூரைடை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி
400 டிகிரி செல்சியஸில் xenon டைஃப்ளூரைட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே அசிட்டோன் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா xenon டெட்ராஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகுது. தென் 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 400 டிகிரியில் xenon ஹெக்ஸாஃப்ளூரைட் உனக்கு ஃபார்ம் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா xenon ஹெக்ஸாஃப்ளூரைடை ஹீட் பண்ணிங்க 50 டிகிரி செல்சியஸ் ஆட்டு குவாட்ஸ் வெசில், குவாட்ஸ்னால செய்யப்பட்ட வெசிலை ஹீட் பண்ணிங்கன்னா xenon ஆக்சிஃப்ளூரைட் உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் சிலிக்கான் வந்து, அதாவது சிலிக்கா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதாவது குவாட்ஸ் வெசில் அப்படி சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே சிலிக்கான் டெட்ராஃப்ளூரைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது வேரியஸ் டைப் ஆஃப் ஃப்ளூரைட்ஸ் உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா XeO2F2 அப்படின்ற ஃபார்முலாவில் உனக்கு ஃபார்ம் ஆகுது. தென் xenon ட்ரைஆக்சைடு உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் இதை ஹைட்ரலைஸ் பண்ணக்குள்ள இந்த வேப்பர், இந்த xenon ஹெக்ஸாஃப்ளூரைடு நீங்கள் வாட்டர் வேப்பரில் போட்டிங்க அப்படின்னா அப்பயும் உனக்கு xenon ட்ரைஆக்சைடு உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ரியாக்ஷனும் உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா when it react with 2.5 m NaOH கூட ரியாக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சோடியம் பெர்சானேட் உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ரியாக்ஷனும் இருக்குது. தென் இந்த சோடியம் பெர்சானேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்கிறது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட் தான் உனக்கு இது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது எஸ்பெஷலி இட் ஆக்சிடைசஸ் மேங்கனீஸ் டு அயான் இன்ட்டு பெர்மேங்கனேட் அயான், அதாவது மேங்கனீஸ் அயானை பெர்மேங்கனேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இந்த சோடியம் ஜானேட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து உனக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா xenon react with platinum hexafluoride give an orange solid, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஆரஞ்சு கலர் சாலிடாக உனக்கு கிடைக்குது. தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்சால்யூபிள் இன் கார்பன் டெட்ராக்ளோரைடு. இது வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு இன்சால்யூபிளாக இருக்குது. அதாவது இது கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படின்றது ஒரு சால்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. xenon டைஃப்ளூரைடு அது மட்டும் இல்லாமல் சம் அடிஷ்னல் காம்பவுண்டும் வந்து ஃபார்ம் பண்ணுது. என்னென்ன அடிஷ்னல், அதாவது ஆன்டிமனி கூட உனக்கு அடிஷ்னல் காம்பவுண்ட், ஆன்டிமனி பென்டாஃப்ளூரைட், தென் தாலியம், xenon ஹெக்ஸாஃப்ளூரைட் ஃபார்ம் போரான் அண்ட் அல்கலி மெட்டல்ஸ். போரான் கூடிய அல்கலி மெட்டல்ஸ் கூடயும் வந்து உனக்கு ரியாக்ட் ஆகுது. அது போரான் கூட ரியாக்ட் ஆகுது, மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. அந்த ஃபார்முலாஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. சம் எவிடன்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் xenon டைக்ளோரைடு. அது மட்டும் இல்லாமல் xenon டைக்ளோரைடு வந்து தனியாகவே எக்ஸிஸ்டாக இருக்குன்றதுக்கும் எவிடன்ஸ் வந்து உனக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் கிரிப்டான் ஃபார்ம் கிரிப்டான் டைஃப்ளூரைடு when an electrical discharge is passes through krypton and fluorine at 183 Celsius. When gases are irradiated with antimony pentafluoride, it forms krypton difluoride and antimony trifluoride. கிரிப்டான் வந்து ஒரு அடிஷ்னல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. 183 டிகிரி செல்சியஸில் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ், அதாவது கரண்ட் முன்னிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிமனி கூட ரியாக்ட் ஆகி கிரிப்டான் டைஃப்ளூரைடு ஆன்டிமனி ட்ரைஃப்ளூரைடு உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, தென் இதனோட ஷேப்ஸும் உனக்கு கொடுத்துருக்காங்க. xenon ஃப்ளூரைடோட இது ஹைப்ரிடைசேஷன் sp3d லீனியர் ஷேப்பில் இருக்கும். தென் xenon டெட்ராஃப்ளூரைடு sp3d2 ஸ்கொயர் பிளானர். xenon ஹெக்ஸாஃப்ளூரைடு வந்து sp3d3 டிஸ்டார்டட் ஆக்டோஹெட்ரான் ஷேப்பில் இருக்குது, அது ஆக்டோஹெட்ரல். தென் XeOF2 வந்து பார்த்தீங்கன்னா sp3d T ஷேப்பில் உனக்கு இருக்குது. தென் XeOF4 sp3d2 ஸ்கொயர் பிரமிடலில் இருக்குது. XeO3 வந்து sp3 பிரமிடல் ஷேப்லேயும் இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் இதனோட யூசஸ் வந்து பார்க்கலாம். இனர்ட்னஸ் ஆஃப் நோபல் கேஸ். இப்போ நோபல் கேஸ் வந்து இனர்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, இனர்ட் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனாலே அதை நிறையா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர், இது நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஹீலியம் ஆக்சிஜன் வந்து டீப் சி டைவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது பென்ஸ் அப்படின்றது பவர்ஃபுல் பெயின்ஃபுல், அந்த பென்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இது தடுக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் சி டைவர்ஸில் ஹீலியம் ஆக்சிஜன் முதல்ல வந்து நைட்ரஜன் கலந்து யூஸ் பண்ணக்குள்ள அந்த ரத்த நாளங்களில் அந்த பென்ஸ் அந்த என்ன சொல்கிறது பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நைட்ரஜன் பதிலாக ஹீலியம் ஆட் பண்ணால் இந்த கம்ப்ளைண்ட்டை நம்மளுக்கு இது ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குது. ஸோ ஹீலியம் ஆக்சிஜன் மிக்சர் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறோம். தென் அது மட்டும் இல்லாமல் ஹீலியம் வந்து வெல்டிங் ஆஃப் மெட்டல், எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங் மெட்டல்ஸில் வந்து இனர்ட் அட்மாஸ்பியர், அதாவது இனர்ட் அப்படின்னா கேஸ் அந்த இடத்துல வேணும். ஸோ அதனால் நம்ம ஹீலியம் கேஸ் யூஸ் பண்ணுறோம். இதே வேறு ஏதாவது கேஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா
மெட்டல்ஸை வெல்ட் பண்ணக்குள்ள அந்த கேஸ் ரியாக்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக ஹீலியத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹீலியம் வந்து இனர்ட் அப்படின்றதுனால அது ரியாக்ட் ஆகாது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியஸ் as lowest boiling point and hence it used in cryogenics. கிரையோஜெனிக்ஸ்லையும் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இதை பற்றி 10th படிச்சிருப்பீங்க. அதாவது லோ டெம்பரேச்சரில் இருக்க லிக்விட் ஹீலியமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது லெஸ் டென்சர் தென் ஏரை விட இது ரொம்ப டென்சிட்டி கம்மி. ஸோ அதனால இதை நம்ம பலூன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் நியானோட மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் லைட்லலாம் இந்த நியான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு பிரில்லியன்ட் ரெட் க்ளோ, ஒரு க்ளோவிங் கலரில் இது லைட் எரியும். ஸோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட் நியான் கேஸ் வழியாக பாஸ் ஆகக்குள்ளே எக்ஸைட் ஆகி உனக்கு ஒரு க்ளோவிங் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற பல்ப்ஸில் எல்லாமே இந்த நியான் யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கான். ஆர்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா prevent the oxidation of hot filament and prolong the life in filament bulbs. இந்த பழைய வீட்டிலலாம் இந்த குண்டு பல்ப்லாம் போடுவாங்கல்லம்மா, குண்டு பல்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், ஒரு நூலிலை மாதிரி சுற்றி இருக்கும். அந்த பல்பு பீஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபிலமெண்ட் வந்து உடஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகாமல் ஹீட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக அந்த பல்பு, அந்த குண்டு பல்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கான் கேஸை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டான். கிரிப்டான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட் பல்பு, ஃப்ளாஷ் பல்ப்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த யூசர்ஸ்லேருந்து உனக்கு 1 மார்க் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீப் சி டைவர் அப்படின்னா ஹீலியம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அட்வர்டைஸ்மெண்ட் பல்ப் அப்படின்னா நியான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளமண்ட் பல்ப், அதாவது ஃப்ளமண்ட் பல்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆர்கான். அதே மாதிரி ஃப்ளூரசன்ட் ஃப்ளாஷ் பல்ப் அப்படின்னா கிரிப்டான். இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. 1 மார்க்லாம் இதில் நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த யூசஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் ஃபில்டு வித் கிரிப்டான் ஆர் யூஸ்ட் இன் ஏர்போர்ட். அதாவது ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப் யூஸ் பண்ணுறதுல கிரிப்டான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏன் அப்படின்னா இந்த லைட், இது ப்ரொடியூஸ் பண்ணுற லைட் வந்து இட் பெனட்ரேட் ஃபாக், பனிமூட்டத்தையும் ஊடுருவி வந்து போகிற தன்மை வந்து இந்த கிரிப்டானுக்கு இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த கிரிப்டான் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் இன் ஃப்ளூரசன்ட் பல்பு. ஃப்ளூரசன்ட் பல்பில் ஃப்ளாஷ் பல்பு, அது மட்டும் இல்லாமல் லேசர்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். xenon it emit intense light in discharge tube instantly. அதாவது இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்டென்சிட்டி உள்ள லைட் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் எலக்ட்ரானிக் ஃப்ளாஷ் பல்ப் யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஹை ஃப்ளாஷில் வந்து இந்த லைட்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களோ அதில் xenon யூஸ் பண்ணுவாங்க. தென் ரேடான் வந்து ரேடியோ ஆக்டிவ் இன் நேச்சர். ஸோ இது காமா ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சோர்ஸாக நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். தென் ரேடான் கேஸ் இஸ் சீல்ட் அஸ் ஸ்மால் கேப்சூல். குட்டி குட்டி இந்த காமா ரேஸ், அதாவது ரேடான் கேஸை வந்து குட்டி குட்டி கேப்சூலாக வந்து பேக் பண்ணி இம்ப்ளான்டட் இன் த பாடியில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணோம் அப்படின்னா டு டெஸ்ட்ராய் த மாலிக்னன்ட் டியூமர்ஸ். அதாவது இந்த கேன்சர் க்ரோத் ஆகிற செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த ரேடான் கேப்சூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சது. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி லெசனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நம்ம பார்த்தோம். தென் ஆக்சிஜனோட காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஹாலஜன்ஸ் சல்ஃபர் பார்த்தோம். சல்ஃபரோட காம்பவுண்ட் H2SO4 பற்றி ப்ராடாக பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் குரூப் 17 ஹாலஜன் குரூப்பில் குளோரின், தென் அதனோட காம்பவுண்ட் HCl நம்ம பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன்ஸ்லேயே வந்து அதனோட ட்ரெண்ட், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கம்பேரிசன் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், அதனோட ஸ்ட்ரக்சர், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அது என்ன சொல்கிறது, அதை ஃபார்ம் பண்ணுற ஆக்சோ ஆசிட்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து. தென் லாஸ்ட்டாக குரூப் 18 இன்னர்ட் கேஸஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த இன்னர்ட் கேஸஸ்லேயும் வந்து நம்ம அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து எப்படி எந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக அதனோட யூசஸையும் பார்த்து லெசன் முடிச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன சொல்கிறது புக்கில் தரோவாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சொல்ல வந்து புக்கில் அந்த பேஜ் எடுத்து வச்சு பார்த்து நல்லா கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, தேங்க்யூ.